உலகெங்கும் வியாபித்திருக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியிலே வாழைச்சேனையைச் சேர்ந்த கவிஞரும் நடன ஆசிரியருமான கவிஞர் சுஜி பொற்செல்வி அவர்களுடைய அகமடல் எனும் கவிதை தொகுப்பினை இருந்து நான் படித்ததை உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே அவரது கவிதை தொகுப்பு நூலானது 2024 ஆண்டிலே வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அவருக்கான அணிந்துரையினை வழங்கியிருக்கின்றார் எழுத்தாளர் நாகா என்ற நிறுவனர் தலைவர், உலக அகில தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளை தமிழ்நாடு என்று அவர் வழங்கியிருக்கின்றார். எனது உரையை அவர் அழகாக கொடுத்திருக்கின்றார். கற்பனையின் ஊற்றெடுத்தே கனவுகளின் வரி வடிவம் கவிதை என்று கூறி தனது உரையிலே அவர் அங்கே கொடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே அவரது கவிதை இறை வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்துக்களோடு தொடர்ந்து கவிதை சென்று கொண்டிருக்கின்றது. மருந்தாய் வருவாய் அரணே போற்றி மறவா தினமே வரமே கணமாய் மறக்காதருள்வாய் கரமே கூப்பி உனையே தொழுதேன் தீரா பிணியை தீர்த்தே ஆழ்வாய் ஆரா அமுதே மருந்தாய் வருவாய் மாறா மனதில் நிழலாய் தொடர்வாய் என்று மருந்தாய் வருவாய் என்ற ஒரு தலைப்பிலே இங்கே கவிதை ஒன்றை தந்திருக்கின்றார். அழகாக இருக்கின்றது. அதுபோல இன்னும் ஏன் என்ற ஒரு கேள்வியோடு ஒரு கவிதையை இங்கே தந்திருக்கின்றார். ஈசனே இன்னும் எத்தனை இடர்தனை தருவாய் பாசமும் பந்தமும் வேறாக்கி நிற்பாய் இன்னும் ஏன் இத்தனை நாடகமாக கண்முன்னே உண்மைகள் உணர்த்திடும் தானாக மெய்யில்லை என்று உரைக்க எவருமில்லை இங்கே மெய்யுருகி சாபத்தால் வந்த பிழை அங்கே யாருமில்லை என்பதால் பட்டகூரை தானோ விட்டகூரை ஏதுமில்லை சுயமிழந்ததாலோ கண் முன்னே காட்சியையும் அடையாளம் காப்பர் விண்ணளந்த போதிலுமே பொய்யுரைத்து போவர் சாம்பலாகும் உயிர்கூட்டில் பழி போட்டு நகைப்பார் மாற்றமொன்றை ஏற்படுத்தி மனங்களையும் உடைப்பார் காட்சி பிழை என்பதாலோ உறவிழந்து போவார் சாட்சியில்லை என்பதாலோ கைகழுவி மகிழ்வர். நிழலின் கண்ணோட்டம் உறக்கம் தொலைக்கும் கண்களுக்கு திணித்தே தூக்கம் வரவழைக்க மறுக்கும் உண்மை நிலை பணித்தே துறந்துவிட வழக்கம் இதுவென்றே துறக்கும் நினைவுகளை பழக்கம் நிதர்சனத்தை தேடி தவித்து நிற்க உறங்கும் முந்தன் அழகை பார்த்தே ஏங்கி கடந்துவிட வெறுக்கும் நிலையதிலும் சறுக்கும் மன ஓட்டம் கனவின் ராட்சியத்தில் உணர்வின் வெள்ளோட்டம் நினைவை அழைத்தே மீண்டும் நிழலின் கண்ணோட்டம். அதுபோல மறைந்து போகும் நிழல் சொன்னால் புரியாது என்ற ஒரு தலைப்பிலே இங்கே ஒரு கவிதையை தந்திருக்கின்றார். கொஞ்சம் சொற்களிலே செல்ல கருத்திருக்க மிஞ்சும் கோபம் கூட மெல்ல அணைத்து கொள்ள அள்ளி தீராதே தீரா காதலின் கதை இதே சொல்லி வரும் ஒரு தென்றல் வசம் இது பண்பில் உருவெடுத்து வெண்பா பாட்டிசைக்க விண்ணில் தேவர்களும் வகையாய் வாழ்த்துரைக்க சொன்னா புரியாது சொல்லியே தீராது நம் நேசம் மாறாது வேறெங்கும் போகாது எண்ணி கதை வடிக்க கற்பனை ஊற்றெடுக்க வண்ண கதைகள் எல்லாம் என்றும் அசை போடுமே என்று ஒரு கவிதையை தந்திருக்கிறார். மேலே அழகாக இருக்கிறது. அதுபோல நிழலும் எங்கோ மறைந்து போக என்று ஒரு தலைப்பிலே எல்லாம் நிழலாகவே இருக்கின்றது கவிதைகள். சிறுதுளி மழை என்றாலும் அளப்பெரிய ஆனந்தம் அன்றொரு நாள் பெருமழை பொழிந்தாலும் ரசிக்கக்கூட மனமில்லை இன்றைய நாள் முருகி கிடக்கும் மனப்பாரம் தொடர்கிறதே வெகு நேரம் மருகி தவிக்கும் நேசத்தில் ஈரமில்லை இங்கு பல நேரம் கனவில் கூட நினைக்கவில்லை கைவிட்டு போகும் உண்மையென்று நினைவில் தொடரும் நிதர்சனமும் வலித்தே தொடரும் விந்தை என்று நிழலும் எங்கோ மறைந்து போக மனமோ சற்று உறைந்து போக மனமும் கனக்கிறதே உன்னால் என்று ஒரு
கவலையோடு இங்கே இந்த கவிதையை தந்திருக்கின்றார். "போதுமே இப்பிறப்பு" என்ற ஒரு தலைப்பிலே இங்கே தந்திருக்கிறார். உண்மையிலே அகமடல் என்பது அகத்திலே எழுதப்பட்ட ஒரு மடல். இங்கே எங்களுக்கு அவருடைய அகத்தின் மடலை எங்களுக்காக தந்திருக்கின்றார் போலிருக்கின்றது. "நான் படும் துயரொன்றும் யாருக்குமே வேண்டாம் இறைவா! தான் மட்டும் மகிழ்ந்திருக்கும் சுயநலத்தை கனவாய் நன்றே! களைவாய் நன்றே! ஊனுடல் தனையுருக்கி பாழ்மனதை காயப்படுத்தி தான் கெட்டே போனாலும் தற்காருக்காது வேண்டாம். காணும் கண்களெல்லாம் கலங்கியே சாந்தம் சொல்ல வீணாக வருத்தி என்னை இன்பம் காணும் நியாயமென்ன? ஓரிடம் தந்தாலென்ன என்னுயிர் இளைப்பாற? போதுமே இப்பிறப்பு வேண்டாமே இக்கணம். தானாக வந்த சொந்தம் தவிக்க விட்டுச் சென்ற பின்னும் சாண் சறுக்க முளமளிக்கும் மாயம்தான் என்ன என்ன என்று அவர் மீண்டும் மீண்டும் கேட்கின்றார். "காற்றில்லா உலகேது? நீ இல்லா உலகத்தில் எனக்கென்ன வேலை? நீரில்லா நிலமுனாடோ இயம்பிடு இவ்வேளை. காற்றில்லா உலகினிலே உணர்வுகள் இல்லை. சேறில்லா நீரினிலே தாமரையும் மலர்வதில்லை. கண்கண்ட நிகழ்வுகளில் ஏதோ ஒரு வில்லங்கம். புண்பட்ட உள்ளத்திலே தினமும் ஆதங்கம். சொல்வதற்கு எதுவுமில்லை. இதுதான் நிலவரம். சொல்லிச் சொல்லிப் புரியவில்லை உனக்கான விதண்டாவாதம். இத்தோடு முடியட்டும் இக்கதையின் அத்தியாயம். 10ஓடு 11ஆய் நடப்பதில்லை நியாயம். சொல்லடங்கா காயங்களே வரமென்ற போதும் செல்லரித்த பக்கங்களாய் உன்னோடு அகங்காரம். பாதிவழி முடிந்ததடா. பொருளுணரா அன்பில் அருளெங்கே இருக்கப் போகிறது? ஒலிக்கு வேஷமிட்டு சாட்டுக்கு வேலி போடும் உலகு. நாதியற்றுப் போனாலும் நீதி இங்கு மாறாது. சோதி வடிவான அரும்பெரும் இறையே போதும் உன் நாடகமும் வேஷம் போடும் மனிதர்களும். ஏதும் உயிர் போகும் முன்னே மீட்டுவிடு அன்பினாலே. பாடுபடும் மனதிலிங்கே வேஷம் போடத் தெரியவில்லை. ஓடியோடி நேசம் தந்த கதையெல்லாம் பொய்த்தே போக பாதிவழி முடிந்ததடா. மீதிவழி துணைக்கு வா. ஊனாய் உடல் உருகமுன்னம் உயிரை எடு இறைவா நீ என்று இறைவனிடம் வரம் கேட்கின்றார். எண்ணக்கலவை என்ற ஒரு தலைப்பிலே வண்ணக்கலவையில் எண்ணங்கள் திரட்டி உண்மை அன்பால் உயிரும் ஊட்டி பிரபஞ்ச வெளியிலே நேச உலா பால்வெளி வீதியில் இனிய விழா. வெள்ளுடு தொகுதியில் தீபமேற்றி விண்கல ஓடத்தில் பூக்கள் சொரிந்தே மங்கள வாத்தியம் கீதமிசைக்க எங்கனம் வர்ணிப்பேன் வார்த்தை தேடி. பாங்குடன் தேவரும் அருகே இருந்து தாங்கிடும் தேரிலே வடமிழுத்து ஏங்கிடும் ஏகாந்தம் மனதைச் சொல்ல பாங்கியே கேளடி இதுதான் நிலை. அன்பின் ஆழம் என்ற ஒரு தலைப்பிலே இங்கே ஒரு கவிதையை தந்திருக்கின்றார். உண்மையிலே அன்பினாலேயே தான் நாம் யாவரையும் ஆளக்கூடியதாக இருக்கும். அன்பு ஒன்றே நிலையானது என்ற கருத்திலே இங்கே அன்பினுடைய ஆழத்தை கூறியிருக்கிறார். பார்ப்போம். இரவுகள் துரத்த நினைவுகள் வரமாகும். கனவுகள் நிறைக்க நனவாகி முரணாகும். எங்கோ நீ இருக்க அங்கே மனம் ஓடும். சங்கம் அமைத்தே சொற்கள் கோர்க்கும். எங்குமே தென்றல் தவழ்ந்தே நனைக்க என்னில் மட்டும் விலகிப் போக பங்கம் ஒன்றில்லை அன்பின் ஆழம். இங்கு உன்னாலே தினமும் ஏக்கம். மங்கும் ஒளி கீற்று உன்னை நினைக்கத் துலங்கும். வஞ்சமில்லாது என் மனமோ தொடரும். உருவம் ஒன்றில்லை பருவம் சொல்ல அரும்பும் நேசத்தில் மனமோ உருகும் என்ற தலைப்பிலே இங்கு தந்திருக்கின்றார். புரியவில்லை. தலையெழுத்து சரியில்லை உடைந்து நொறுங்கும் வரை. புரியவில்லை வெறு களிமண்ணாலான மனம் என்று. கடையில் விலைக்குமில்லை உண்மை அன்பெங்கு. படைத்த இறைவனுக்கும் விளங்கவில்லை தலையில் சரியாக எழுதவும் இல்லை என்று.
நமக்கு நடித்தும் பழக்கமில்லை, முகமூடியை சரியாக அணிய பயிற்சியும் இல்லை என்று. வரும்போது அன்னை முகம் கண்டு பாதியில் தந்தையை அனுப்பி வைப்பேன் என்று. விடை தேடித் தேடி சோர்ந்துதான் போவேன் என்று. மடை திறந்த கண்ணீரை தடுக்க முடியவில்லை. இங்கு பொய்முகங்களே அதிகம். மாற்று வழியில்லை. உன்னை மீட்டும் போதெல்லாம் உள்ளம் சல்லடையாகிறது. என்னை திடப்படுத்தி எண்ணம் வடிக்கிறது. கண்கள் கதை பேசி காற்றில் நீந்தி மிதக்கிறேன். வண்ணம் குறையாது, சேற்றில் கூட மலர்கிறது மலராக. ஆற்றுப்படுக்கைகளில் பசுமை குறையாத சோலையாக தேற்றித்தான் கொள்கிறது வெள்ளத்தில் மூழ்கும் போது. மாற்று வழியில்லை. ஊற்றாய் மாறியே நேசச் சுனையாகி போற்றும் மனங்களிலே நீங்கா இடமாக வாசம் வீசட்டும் அன்பே. ஆற்றாமை எதுவும் கடந்து போக தோற்காத அன்பில் என்றுமே ஒன்றியே யாசிக்கும் யாசகப் பறவை என்றுமே தோற்றதில்லை. மாய உலகிலே மயான அமைதி. தேடித் தேடி அலைந்தாலும் மீண்டும் வார நாட்களில் தேங்கி தேங்கி சுழல்கின்றது கண்ணீர் துளிகளே. மாய உலகில் மயான அமைதியும் மனதில் தீயாய் எரிக்கும் நிழலாய் தொடரும் நினைவும். சாக விடாமல் தடுக்கும் உறவுகளும் நித்தம் வேண்டுமென்றே ரணம் விதைக்கும் மாந்தரும். நெல்லை விட பதரென புறந்தள்ளும் செயலும் முல்லை சரமாய் தொடுத்த மாலை குப்பையில் இடுவதும். சட்டென்றே உரைக்கும் வேண்டாத சொற்களும் மறந்தே துறந்தாலும் ஆறாதே இதயமும். மீறாத கட்டளையின் நேசப் பிடிப்பிலே மாறாத குப்பைகள் சிக்கியே போனாலும் உக்கலின் சக்கையில் விஷமே சூழ்ந்திட விக்கித் தவித்தே மனதும் கனக்கிறது தினமும். என்று இவரது கவிதைகள் அழகாக அப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. உண்மையில் அருமையான கவிதைகள். அனைத்து கவிதைகளையும் உங்களுக்கு நான் வாசிக்க முடியாது. அதனால் நீங்களும் இப்படியான கவிதைகளை உண்மையில் வாசிக்க வேண்டும். கவிதை சிறிதானாலும் கருத்துகள் நிறைவாக இருக்கும் என்பதை கூறி நீங்களும் வாசிக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you.